ஆமாம் சார், முடியும் தெரிஞ்சு சார். வேற இங்கே வழக்க போடுங்க சார், கோர்ட்டில் மீட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை? என்னடா என்னடா இங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தன் பன்னி மாதிரி கத்துவான், ரொம்ப நாளா கத்துவான், ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கான். இதுவும் ஐயா இறையன் எழுதுனதான். இதுல என்ன பண்ணுவான்னு, அந்த பன்னி மாதிரி கத்துறதுல சின்ன பண்ணி, நடு வயசு பண்ணி, மூத்த வயசு பண்ணியா கத்துவான். காசு நிறைய வருது, எல்லாரும் காசு போடுறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இதே வேலை பண்ணி மாதிரி கத்தி கத்தி சாப்பிட்டு படுத்துக்கிறான். இப்ப என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட நான் நல்லா கத்துவேன் பண்ணி மாதிரின்னு. இப்ப ஒரு போட்டி வருது ரெண்டு பேருக்கும். போட்டியில அவனும் கத்துறான், பக்கத்துல நானும் கத்துறேன். இப்ப நான் வர்றேன். இவன் திராவிடன், இவன் தமிழ் தேசியன். இவன் திராவிடன், இவன் தமிழ. புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நானும் கத்துறேன்றான். ரெண்டு பேருக்கும் போட்டி. சனம் என்ன சொல்லுது, இந்த ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் அருமையா கத்துறான். நீ போலின்னு யார என்னைய சொல்லுது. அவன் போலி நீ போலி, அவன் தான் அருமை, அவன் தான் உண்மையா கத்துறான், அவன் தான் சூப்பர், அவன் யாரு? ஓட்டு காசு, இலவசம், அரிசி, பருப்பு, மிக்சி, கிரைண்டரு, சாராயம், அந்த யோக்கிய பெயல அருமையான தலைவன் அப்படிங்கிற மாதிரி இந்த பண்ணி அருமையா கத்துறான், இவன் தான் கத்துறான்னு. இவன் கத்திட்டு இப்ப பாரு, இப்ப உன் மையம் என்ன செய்யறேன் பாரு, வெறியாயிரான். அவனுக்கு தான் ரொம்ப மதிப்பு. பார்க்குறான், பார்த்தோன்னே இவங்கெல்லாம் பாராட்டுறாங்க, நீதான் நல்லா கத்துன. இப்போ போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள்ங்கிறாங்க இல்லை, அது மாதிரி இவன் வந்து என்ன சொல்றான், கைதற்றவனை சிரிக்கிறேன்னு பார்த்து நிப்பாட்றா வந்து ஒரு சாக்கு மூட்டையில கட்டி வச்சிருக்கான். அவுத்தா இதுவரை கத்துனது அவன் இல்லை, உண்மையான பண்ணி. அவன் என்ன சொல்றான், இப்போ மகன் சொல்ற மாதிரி, டேய் அவங்க ஏமாத்துக்காரங்கடா, அயோக்கிய போயிடா, மாத்தணும்னு வந்தவன்டா அவன் மகன் சொல்றல இந்த பண்ணி. அவன் என்ன சொல்றான், டேய் உண்மையான பண்ணி சத்தத்தையே மறந்து போயிட்டேலடா, இந்த போலி திராவிடங்களை நம்பி உண்மையான அரசியல் இது, நல்ல ஆட்சி எதுன்னு தெரியாம இப்படி மறந்து போயிட்டேலடான்னு. அடுத்து பாரு, போங்க சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போட்டு நடிக்கணும். அதுல முதல் பரிசு ஒரு மாணவன், இரண்டாவது பரிசு ஒரு மாணவன், மூன்றாவது பரிசு வந்தவன் யாருன்னு பாருங்க, காட்சியை பாருங்க நீங்களே. சார்லி சாப்ளின் உலக புகழ்பெற்ற நடிகர், அவரை மாறுவேடம் போட்டு நடிக்கிறார். இதுல முதல் பரிசு பெற்றவன் ஒரு மாணவன், இரண்டாவது பரிசு பெற்றவன் ஒரு மாணவன், மூணாவது பரிசு பெற்றவன் உண்மையிலே சார்லி சாப்ளின் இவர்தான். அப்ப அவர் என்ன நினைக்கிறார், ஐயா இறையன் எழுதுறாரு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். இப்ப டிவி தீர்த்துறான், விசில் தீர்த்துறான்ல, அந்த ரோட் ஷோ போடுறவங்களோட சுத்திரியில் அந்த கதை தான். தலைவனுக்கும் நடிகனுக்கு வித்தியாசம் தெரியாம அலையிறீல. அதனால இங்க வரும் மூணாவது இடத்துல இருக்கிறத நம்ம ஆளு சார்லி சாப்ளின். போங்க அடுத்த கதை. இந்த நன்மையும் தீமையும் ஒண்ணு சார், நேரம் போதில் சீக்கிரம் கவனி. இந்த நன்மை எது? வாழைப்பழம் வாசல்ல தொங்குது பெட்டி கடையில. வாழைப்பழம் யாரு? நான் தான், உன் கூட பிறந்த உன் மகன். எப்படி தொங்குறேன்? தலையில தவம் இருக்கேன். என்னை சாப்பிடு, நான் நல்லவன், உனக்கு உடம்புக்கு நல்லது, தயவு செய்து சாப்பிடுன்னு சொல்றேன். நீ என்னை கண்டுக்காம
நீ என்ன பண்ற? அவன் மறைச்சு வச்சிருக்கான் பெட்டிக்குள்ள பான்பராக்கு சிகரெட்டை. புற்றுநோய் வந்து உன்னை சாகடிக்கிற பான்பராக்கின் சிகரெட்டை வாங்கிட்டு வாசல்ல தவமா இருக்கிற என்னையை கண்டுக்கிறாம போற. எத்தனை வருஷமா போற? 10 வருஷமா போற. இப்பவாது என்னை பாரு, ஒரு தடவை வாழைப்பழத்தை பாரு. போங்க போங்க, கொஞ்சம் வேகமா போங்க, அடுத்து போங்க. இது நரி. நரி, இந்த திராவிட நரிகள் நாடால துடிப்பது மாதிரி இந்த நரி துடிக்குது. துடிச்சிட்டு என்ன செய்து இவங்க அறிவிக்கிறாங்கல்ல, நான் 8000 தருகிறேன், நான் 10,000 தருகிறேன், நான் ஃப்ரிட்ஜ் தருகிறேன், 1 லிட்டர் எண்ணெய் தருகிறேன், 1 கிலோ பருப்பு தருகிறேன். அதையே நரி சொல்லுது. எப்படி சொல்லுது? என்னை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டுக்கும் குளிர்காலத்தில் ஒரு போர்வை, குளிரில் நடுங்காம இருக்க போர்வை. ஆடெல்லாம் ஏமாந்து நரிக்கு ஓட்டை போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுது. நரி முதலமைச்சர் ஆனவன போர்வை செய்யறதுக்கு ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது. என்ன நீ என் தோலை உரிக்கிற அப்படின்னு, அதுல தானே போர்வை செய்யணும். அப்புறம் நான் எங்க இருந்து போர்வை செய்யறது? இப்போ நரி ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது. இவன் நம்மள ஆத்தால பண வரின்னு உரிப்பான். தட்சால் இவரான. புரியுதா? இந்த விழிப்புணர்வு தான்டா விடுதலையின் முதல் படி. இந்த விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. உரிச்சு போட்டிருக்கு பாரு நரி. சிரி, இப்ப சிரி. நீ விடுதலைக்காக எதையும் செய்வாய், துணிந்து செய்வாய் என்று உன் எதிரிக்கு உணர்த்துவதுதான் உன் விடுதலையை பெற்றுத் தருங்கிறான் மால்கம் எக்ஸ். நீ இப்போது உன் விடுதலைக்காக எதையும் செய்ய துணி. இந்த போலிகளை பார்த்து ஏமாந்த மாதிரி தான் இது. என்ன சொல்றாருன்னா நம்ம ஐயா, வண்ண விளக்குகளின் வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்து போனவர்கள் என் மக்கள் என்று. நீங்க இந்த வெளிச்சத்தின் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்து போனீர்கள் என்று. பௌர்ணமி வெளிச்சியார் உன் மகன்தான். என்னை நீ தேடல. இந்த விளக்கு உன் வீட்டுக்கும் உன் தெருவுக்கும், அந்த விளக்கு உலகத்துக்கு. உன் மகன் உலக பொதுமைக்கு நிக்கிறேன், எல்லாருக்கும் நிக்கிறேன். உன் ஜாதிக்கு இல்ல, அவன் ஜாதிக்கு இல்ல, அவன் மதத்துக்கு இல்ல, அவன் மதத்துக்கு இல்ல, மனிதருக்கு மட்டுமில்ல, ஆடு மாடு நாய் நரி புல்லு பூண்டு மரம் செடி கொடி மலை கடல் எல்லாத்துக்கும் நிக்கிறேன். நிலவ போல ஜொலிக்கிறேன். நீ என்னை பார்க்க மறந்துட்டு இந்த வண்ண விளக்குல பார்த்து போய்கிட்டு இருக்க. அடுத்து பாரு யாருன்னா, இந்த வாசனை திரவியங்களின் வாசத்தில், வாசன திரவத்தினுடைய வாசனையில் வண்ண மலர்களின் வாசனையை மறந்து போனார்கள், வாசத்தை மறந்து போனார்கள் என் மக்கள் என்று ஐயா இறையன் எழுதுறார். இவன் ஓனாய் கத்தின்னு ஒரு கதை ஐயா எழுதுறார். இந்த கத்தியை பாரு. இந்த ஓனாய் என்ன வருது, ஊருக்குள்ள வந்து இந்த கோழிகளை பிடிச்சு தின்னு வருது. இந்த ஊருக்காரெல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்து இந்த ஓனாயை எப்படியாவது கொண்டுடணும்ட்டு இந்த கத்தியில கோழி ரத்தத்தை தடவி வச்சிடறாங்க. இதுதான் ஓனாய் கத்தி. இந்த கத்தியை வந்து அவர் கோழி ரத்தத்துக்கு நக்குறாரு. எப்படி நக்குறாரு பாரு, அருமையா நக்குவாப்ல. நக்கும்போது அந்த ரத்தத்தை அவர் நக்கல, இவர் நாக்கு கிழிஞ்சு சொந்த ரத்தம் சிந்ததுல அதை தான் நக்கிறார். ரத்தம் வர நல்லா இருக்கு, நல்லா அருமையா இருக்குன்னு நக்கிறாப்ல. நக்கி எப்படி சொல்றாருன்னா, என் மக்கள் இந்த 1000-500 அரிசி பருப்பு இலவசம் வேட்டி சேலைக்கு அவன்கிட்ட கையேந்தி நம்ம காசு நம்ம வரி நம்ம ரத்தத்தான் உறிஞ்சிடாவன்னு தெரியாம இந்த ஓனாய் போல சொந்த ரத்தத்தை நக்கி செத்து விழுந்த ஓனாய் போல என் மக்கள் 10.5 லட்சம் கோடி கடனாகி இந்த நாடு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியாம மருத்துவர் சம்பளம் திவாலாகி போகும்போது தெரியும். காரைக்குடியில் எனக்கு துணை வேட்பாளராக என் உயிர் துணையால் கயல்வெளி காளிமுத்து அவர்களை நிறுத்தினேன். அவர் கேள்வி கேட்கிறார், ஏன் நீங்கள் மாற்று வேட்பாளராக உங்கள் மனைவியை நிறுத்தி இருக்கிறீர்களே? வேற எந்த பெண்ணுக்கும் வாய்ப்பு கொடுக்காது துணை வேட்பாளராக என் மனைவியை போட்டால் அந்த கேள்வி சரி. 117 பெண்களுக்கு கொடுத்து விட்டு எனக்கு துணை, உயிர் துணை, வாழ்க்கை துணை, வாக்கரசியலிலும் துணை. இதை கவனி. என் இறைவன் சிவன் கொடுத்தால் ஏற்கிறீர்கள் தன்னில் பாதியை பெண்ணுக்கு, அதையே அவன் சீமான் கொடுத்தால் எதிர்க்கிறீர்களே. ஏன்? சிவன் கொடுத்தால் வணங்குகிறீர்கள், சீமான் கொடுத்தால் எப்படி கொடுத்தாய்? என் பாட்டன் சிவன் கொடுத்தான், பேரை நான் கொடுத்தேன்.
ஆமா சார் முடியும் தெரிஞ்சு சார். பாரு இங்க வழக்க போடுங்க சார். கோர்ட்ல மீட் பண்ணு. இருப்பா இருப்பா இருப்பா, சீக்கிரம் முடிப்போம், சீக்கிரம் முடிப்போம். ஒரு நொடி, ஒரு நொடி. சரி 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 சரி. 10.5 லட்சம் கோடி கடன் இருங்க. 10.5 லட்சம் கோடி கடன். ஏன் உன்னை எவன் கேட்டான் ஓசி பசி ஓட்ட சொல்லி? எவன் கேட்டான்? யாரு கேட்டா? நல்ல பஸ் ஓட்டு, காசு கொடுத்து போறோம். இவன் வந்தா அம்மாவுக்கு இலவசம், இவர் வந்தா அப்பாவுக்கு இலவசம், அவர் வந்தா எல்லாருக்கும் இலவசம். ஓசி ஓசி ஓசி. யாரு ஏறலாம், யாரு இறங்கலாம்? எவனா திட்டு போய் ஏறி தாலி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் இறங்கலாம், இந்த பக்கம் வந்து ஒருத்தன் குத்தி கொண்டுட்டு இந்த பக்கம் இறக்கலாம். ஏண்டா டே பைத்தியக்கார அறமெண்டல்களா, என்னடா என்னடா அதெல்லாம் யாரா நாங்கள்? எங்கிருந்துடா வாரிய? ஓசி பஸ் கால கொடுமை. ஐயா ஸ்டாலின் மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார். எதற்கு? எதற்காக? அந்த கடனை வாங்கி நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் இல்லை. ஃப்ரீ ஸ்கீம், எல்லாமே இலவசம். 5000 ஒரே நாளில் 1,31,00,000 வங்கி கணக்கில் 66,800 கோடி. அம்மாவுக்கு 1000 950 கோடி. தம்பிகளுக்கு 1000 தமிழ் மகன் ரூபாய், அது 500 கோடி 540. தங்கைகளுக்கு புதுமை பெண். எது புதுமை பெண்ணு? எதிரா புதுமை பெண்? 1000 ரூபாய்க்கு கையேந்திர விளாடா புதுமை பெண்? கற்ற கல்வி, கேள்விக்கேற்ற வேலை, அதுக்கேற்ற சம்பளத்தை கொண்டு தன் காலில் பிறரை சாராது எந்த பெண் வாழுகிற நிலை உருவாகுதோ அவதான்டா புதுமை பெண். தந்தையை, தமையனை, கணவனை கூட சாராது தன்னையே செல்ஃபா டிஃபெண்ட் பண்ணி தன் காலில் நிக்க வைக்கிற நிலை அவதான்டா புதுமை பெண்ணு. 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிக்கிறதா புதுமை பெண்? கேவலம் கேவலம். 10 லட்சம் கோடியில் இவங்க வேட்டி சட்டையை வெளுத்து கட்டிருக்காங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கு. 40 கோடி செலவு செய்து 40 கோடி செலவு செய்து தேர்தலில் நிற்கிறவர்கள் உனக்கு சேவை செய்ய வருகிறார்கள் என்று நீ எண்ணுகிறாயா? 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு 2000 3000, குறைஞ்சது 30 கோடி செலவு பண்ணுவான். 30 கோடியை முதலீடு செய்கிற ஒருத்தன் அவன் வேட்பாளரா முதலாளியா? ஒருத்தன் சொல்லு, அவன் வேட்பாளரா முதலாளி? முதலாளிகிட்ட இங்க முதலாளி தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? இதாண்டா விழிப்புணர்வு. 30 கோடி முதலீடு. எம்எல்ஏ ஆனால் 300 கோடி, மந்திரி ஆனால் 3000 கோடி, 30,000 கோடி. எப்படி? எம்எல்ஏ ஆனாலே 3000 கோடி அடிப்பான், மந்திரி ஆனால் 30,000 கோடி. அதற்கான முதலீடு. நமக்கு வேலை செய்ய வரவன் யாராவது, அம்மா நான் உங்களுக்கு சேவை செய்ய வரலாம்னு இருக்கேன், வீட்டில் ஏதாவது பழுதாக இருந்தால் பழுதுங்கிட்டு போகிறேன், இந்தாங்கம்மா 1000 ரூபா. அப்படி எவனா வருவானாடா? எவனா? திருடின காசுல உனக்கு நான் திருடிட்டேன் உங்கள் வீட்டில் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு, இந்தாங்க உங்களுக்கு 2000 அப்படின்னு கொடுத்தா வாங்குவியா? விளக்கு மாறால் அடிப்பியா? செருப்பால் அடிப்பியா? விளக்கு மாற. சரி, நான் திருட போகிறேன் உங்கள் வீட்டில், அதுக்கு முன்னாடி 2 லட்ச ரூபா திருட போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் உங்களுக்கு அந்த பணத்தில் ஒரு 2000 கொடுக்குறேன், வாங்கிக்கிருவியா? இல்லை என்ன பண்ணுவேன்? காரி துப்பி விளக்கு மத்தல அடிப்பி அடிக்க மாட்டியா? ஏன் இவங்களை அடிக்கல? நீ ஏன் அடிக்கல? அவன் திருடலப்ப திருடல. இப்ப 40,000 ஏரி இருந்துச்சு, நீர்நிலை இருந்துச்சு, அது எங்கன்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு. ஏரிய பூரா தூத்து தின்னவன் யாரு? இது மதுரை நீதிமன்றம் கட்டப்பட்டிருக்கு. ஏரியில நீதிமன்றத்தை ஏரியில, அரசு அலுவலகங்களை ஏரியில, எல்லாத்தையும் கட்டிட்டு யாராவது நம்ம மக்களை 2 பேர் இவன் தான் ஆக்கிரமிச்சு கொடுத்து வீடை கட்ட சொன்னான், திடீர்னு நீதிமன்றத்தில் சொல்லி அதை ஆக்கிரமிப்பு இடிக்க சொன்ன இடிக்கிறான். அப்போ உலகத்தின் 2வது பெரிய கடற்கரை சென்னை மெரினா கடற்கரையை ஆக்கிரமிச்சு 4 சமாதி கட்டப்பட்டிருக்கே, அது ஆக்கிரமிப்பா இல்லையா? என் ஆத்தாளப்ப ஆக்கிரமிச்சுட்டா நீ இடிச்சிரிய, நீ அந்த ஆக்கிரமிப்பை இடிக்கணுமா வேணாமா? இவ்வளவுதான்டா விழிப்புணர்வு. இவ்வளவுதான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் பாதுகாப்பு இல்லை? என் தங்கைக்கு என்னிடத்திலிருந்து, என் அக்காவுக்கு என்னிடத்திலிருந்து கூட கூட பேசிட்டு வந்தா பேச முடியாது. கவனிக்கணும். கூட கூட பேசிட்டு இருந்தா பேச முடியாது. நீ வரணும். ஏமாறுகிறவன் இருக்கிறவரை ஏமாத்திரம் இருப்பான். நீ ஏமாறக்கூடாதுன்னு அன்னதை பேசிட்டு இருக்கிறேன். கவனி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்? 2 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். 2 வயசு பிஞ்சை. 60 வயசு 70 வயசு அம்மாவை, பாட்டியை கூட விடுறதில்லை. 17 வயசு பெண்ணை. இப்படி தொடர்ந்து வன்புணர்வு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. யாரால்? யாரால்? நம்ம அக்கா தங்கச்சி நம்மிடமிருந்தே பாதுகாக்க முடியவில்லை. யாரிடமிருந்து யார் பாதுகாப்பது? இது காரணம் என்ன? யார் பாதுகாப்பு கொடுப்பது? சொல்லு. யார் பாதுகாப்பு? ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் பாதுகாப்பு இல்லை? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள், படிக்க போற பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பு இல்லை. பாலியல் சீண்டல் செய்தவன், தொல்லை செஞ்சவன் தான் இருக்கான். இவன் எந்த கட்சியில் இருந்தா எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? கற்பழிச்சு கொலை செஞ்ச உயிரோட இருக்கான். சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயம் வித்து மதுராந்தகர் இதுல மரக்காணத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் 19 பேர் மரக்காணம், கள்ளக்குறிச்சியில 63 பேர் சாராயம் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வித்து கொலை செஞ்சவனை சுடாத போலீஸ், பச்சை பிள்ளைகளை கற்பழித்து கொண்டவனை சுடாத போலீஸ், கல்லறக்க ஏறினானுங்கிறவனால அவனை சுட்டு கீழே வீழ்த்துது. அப்படின்னா இந்த நாடு எங்கே போகுதுன்னு பாரு. இப்போ கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தது, நடிகனை பார்க்க போய் நெரிசல சிக்கி செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தது, பணையேறினவனை சுட்டு கீழே விழுத்தி உயிரோட பிணமாக்குனதுக்கு ஒத்த பைசா கொடுக்கலையே. இது என்ன? எந்த மாதிரி அரசு இது? எங்க போய் நிறுத்துது? அப்ப சாராய கடையை திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களை தாலி எடுத்து பல பேரை கொலை செய்த இந்த அரசை ஆளுகிறவர்களை எப்போது சுடலாம்? யாரு சுடுவா? யார் சுடுவா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாரு. இந்த கேள்வியை எழுப்புகிற ஒவ்வொரு சிந்தனையும் விழிப்புணர்வு சிந்தனை தான். அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள். ஏன் போராடுகிறார்கள்? செவிலியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள். இங்க பாருங்க, தனியார் பள்ளிகளின் தரத்தை அரசு கொடுக்க முடியல. கொடுக்க முடியாதான்னு கேட்கணும். படிக்கிற பிள்ளைகளை கக்குச கழுவு வைக்குது. அதுலயும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை, எந்த பிள்ளை சான்றிதழ் தாழ்த்தப்பட்ட பிள்ளை என்று தெரிகிறதோ அந்த பிள்ளையை இது மாதிரி கழுவ வைக்கிற நிலைமை இந்த நாட்டில் இருந்தால் இந்த பள்ளிக்கூடம் இது இவனை என்ன பண்ணலாம்? இந்த ஆட்சியாளனே, நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளிக்கூடங்களில் தாழ்த்தப்பட்டவனுக்கு என்று தனியா விடுதியிருக்கார்? சொல்லு, யாரா சொல். அப்ப சமூக நீதி புடுகன நீதி பேசுற நீ அரசு பள்ளியில தாழ்த்தப்பட்ட மாணவனுக்கு தனியாக ஹாஸ்டல் வச்சிருக்க. எதுக்கடா தனியா வச்சிருக்க? எதுக்காக வச்சிருக்க? எதுக்காக வச்சிருக்க? எதற்காக? தனியார் பள்ளிக்கூடத்தில் போனா எல்லாரும் ஒன்னா படிக்கிறான்ல, தங்கி ஹாஸ்டல்ல விடுதி இல்ல. ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் பிரிச்ச? எதுக்காக பிரிச்ச? எதுக்கு? நீ என்ன மயத்துக்கு சமூக நீதி வச்சு தெரியா? நீ வாயிலேயே துடைக்கிற பிள்ளை பாரு யாருன்னு. படிக்க போற பிள்ளைய கக்குஸ் கழுவுறான்டா. உனக்கு கோபம் வந்ததுனா நீ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாயிடா. விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாயிடா. விழிப்புணர்வு அடைஞ்சிட்ட. அரசு பள்ளிக்கூடம் இடிஞ்சு வர்றடே. அரசு பள்ளிக்கூடம் இவன் செத்து புணமாக புதைத்த இடம் எப்படி 100-150 கோடியில் நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டு ஏசி போடப்பட்டிருக்கு. பிள்ளைகள் படிக்கிற அறிவு கருவறை எப்படி இடிஞ்சு கிடப்பார் பார்த்துக்க. இந்த பிள்ளைய மண்டையில் இருந்தால் எத்தனை பிள்ளை செத்துருக்கும்? செத்துருக்கு, பல பிள்ளை செத்துருக்கு. இங்கே பாரு, பிள்ளைய கக்குஸ் கழுவுறான் நாதாரி. இங்கே பாரு, நம்ம பள்ளிக்கூடம்டா, அரசு பள்ளிக்கூடம்டா. டே, அரசு பள்ளிக்கூடம்டா. ஏண்டா என்னைக்கு இவங்க சமாதியை எப்படியாக்கி பள்ளிக்கூடத்தை அப்படி கட்டுறமோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். நீ வரா தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை பாரா. தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை பாரா. ஒரு இடத்துல உன்னுடைய மொழி இருக்காது. பிஸ்மி ஸ்டால். இங்கே வர தாமரை குடியிருப்பு தெரு, கீழே லோட்டஸ் காலனி ஸ்ட்ரீட். இவர் எப்படி இருக்கு பாரு. இது நாம எழுதி வச்சிருக்கோம். எல்லாமே 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 ஆங்கிலத்தை அப்படியே தமிழ்ல எழுதுவான். நீ எப்படி எழுதுற? டிசம்பர் எப்படி எழுதுவ? டிசம்பர். டிசம்பர்.
ஜனவரி 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 இதாண்டா தங்கிலீஷு. உன் அன்னை நிலத்திலேயே உன் அருமை தாய்மொழி டேய் சிவனும் முருகனும் பேசிய தமிழ் செத்து போச்சுடா. உலகத்தின் முதல் மொழி உன் தாய்மொழி செத்து போச்சுடா. நீனும் நானும் தமிழன்டா. தங்கிலீஷ்காரன் தமிங்கிலம். அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள். நாம் தமிங்கிலர்கள், தமிழர்கள் இல்லை. என தமிழ் இல்லை, நாக்கில் இல்லை, நாட்டில் இல்லை, ஏட்டில் இல்லை, வழிபாட்டில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, எங்கும் இல்லை. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு. உன் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனையப்பாவானர். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி வர வேண்டும். 23ஆம் தேதி அதற்கு நீ உறுதி ஏற்க வேண்டும். எதை வாக்குக்கு காசு வாங்காதே, நீ இலவசத்திற்கு கையை ஏந்தாதே. தன்மானத்தோடு வாழ்கிற தலை நிமிர்ந்த வாழ்க்கையை, தற்சார் வாழ்க்கையை உன் மகன் உனக்கு தருகிறேன். நீ விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி எங்களை வெல்லவை. இந்த மண்ணிலே, இங்கே மதுரையிலே போட்டியிடுகிற, திருமங்கலத்தில் போட்டியிடுகிற மருத்துவர் என் அன்பு தம்பி முனிஸ் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உசிலம்பட்டியிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் அபிராமி தனபால் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக இந்த மற்றவர்களை நாளைக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன். என் மகள் படித்துக் கொண்டிருந்தவளை படிப்பை நிறுத்திவிட்டு உசிலம்பட்டியிலே நிறுத்தியிருக்கிறேன். என் தாத்தா முத்துராமலிங்க தேவரும் மூக்கையா தேவரும் உலவிய மண்ணில் ஒரு தூய மகள், தூய உள்ளத்தோடு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற கனவோடு வந்திருக்கிற என் மகள் அபிராமி தனபாலுக்கு, என் அண்ணனின் மகள், அவளை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இவன் என் தம்பி மருத்துவர், மருத்துவ பணிகளுக்கு இடையிலேயே சிறப்பு மருத்துவர். அவன் அவசர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறவன். அதை விட நான் சொன்னேன், நாடு மக்களும் ரொம்ப அவசர சிகிச்சைக்கு காத்திருக்கிறார்கள், தயவு செய்து வா என்று அவனை திருமங்கலத்திலே நிறுத்தியிருக்கிறேன். இவர்களின் வெற்றி உங்களின் வெற்றி. என் மகள், என் தம்பியின் வெற்றி அல்ல, உங்கள் வெற்றி. திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இம்முறையேனும் என்னை பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களாய் விவசாய சின்னத்திற்கு என் மகளுக்கும் என் தம்பிக்கும் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் மகள் அபிராமி தனபால் வெல்க, என் தம்பி முனிஸ் வெல்க, வெல்க, வெல்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம். போயிடாது.